ஹாய். ரொம்ப வருஷமாவே என் ஹஸ்பண்ட் வந்து என்னோட ஐடி ப்ரூஃப் வச்ச நம்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அது என்னமோ அவனுக்கு அந்த நம்பர் செட் ஆயிடுச்சு. அவனுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அந்த நம்பர் குடுத்து குடுத்து பழக்கமானதுனால, அவனோட ஐடி குடுத்து ஒரு நம்பர் வாங்கவே இல்ல. சோ ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் அவனுக்குன்னு ஒரு நம்பரை வாங்க போறோம். அதே மாதிரி அக்கௌண்ட் லாக் ஆயிட்டு இருக்கா வந்து யூஸ் பண்ணாததுனால. அதனால ஒரு புதுசா ஒரு நம்பர் வாங்கி அதே எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஏர்டெல் ஷோரூம்ல போய் கேட்டோம், பழைய நம்பர் ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இல்ல முடியாது, இது நார்த் சைட்ல இருந்து வேற ஒருத்தர் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அது வேண்டாம் விட்டுட்டோம் நாங்க. அதுக்கப்புறம் புதுசா ஒரு நம்பர் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அதுக்கும் ஒண்ணு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் 5 மந்த்துக்கு ப்ரீபெய்டா இல்லாம போஸ்ட் பெய்டா வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. நெட் வந்து அன்லிமிட்டட் தானா. பட் நம்ம அந்த 5 மாசத்துக்கு எவ்வளவு பேசுவோம், எவ்வளவு நெட் யூஸ் பண்ணுவோம் தெரியாது. சோ அதுக்காக சேர்த்து பிடிப்பாங்க. நான் அதனால வேண்டாம், அந்த மாதிரிலாம் ப்ரீபெய்ட் தான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் நானு. இந்த மாதிரி இல்லாம சிம் வேற எங்க கிடைக்கும் கேட்டதுக்கு லோக்கல்ல கிடைக்கும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ வெளியே வந்துட்டு பக்கத்துல இருந்த ஒரு கடையில தான் வாங்கணுமே. இங்க நார்மலா ப்ரீபெய்ட்ல வாங்கிட்டோம். அப்புறம் எனக்குன்னு ஒரு டாப் வாங்கி வச்சிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு, அதை டக் பிடிக்கவே இல்ல. அதையும் கொண்டு போய் டக் பிடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வந்தா எங்க ரோட்ல வந்து ஃபுல்லா மங்கி தொல்லை. எப்ப வந்துச்சுன்னு தெரியல. ஆனா ரோட்ல இருக்க இவனுங்களோட தொல்லை தாங்க முடியல. அதுங்களை போய் பிடிக்கிறன்ற பேர்ல காவாலே போய் விழுந்திருப்பான் இந்த ஷீரோ. அப்புறம் அவனை ஒரு வழியா மிரட்டி கூட்டிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. சரி நீங்க சொல்லுங்க, ப்ரீபெய்ட் பெஸ்டா போஸ்ட் பெய்ட் பெஸ்டா?